வணக்கம். 18 சித்தர்கள் வழங்கிய 9 ஆரூடம் பகுதியில் சத்தியாரூட சாஸ்திரத்தில் இந்த சுடுகாடு மீட்டான் குளிகை பற்றிய பாடல் பதிவிடப்பட்டுள்ளது. சுடுகாட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குளிகையான்னு கூட ஆச்சரியப்படலாம். எளிய முறையில் இந்த குளிகை விவரத்தை பாடலாக சித்தர் பெருமகனார் தந்திருக்கிறார்கள். சித்த வைத்திய முறையில் பண்டைய காலங்களில் விஷமுறிவு மருந்துகள் மிக முக்கியமானதாக இருந்தது. விஷத்தை முறிக்க எண்ணற்ற நடைமுறைகள் பழக்கங்கள் இருந்த போதிலும் மருந்து முறைகள் விஷத்தை முறிக்கும் என்று மக்களால் பெரிதும் நம்பப்பட்டது. ஒரு சித்த வைத்தியரிடம் எந்த நோய்க்கு மருந்து இல்லை என்றாலும் விஷமுறிவுக்கு மட்டும் மருந்துகள் எப்போதும் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். கிராமங்களில் சித்த வைத்திய பெருமக்கள் கையாண்ட மருந்து பக்குவங்கள் தொன்று தொட்டு புழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பல மருந்துகள் இன்னும் கூட சித்த வைத்திய பெருமக்கள் உலக மக்களுக்காக அளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 200-300 ஆண்டுகள் வரையிலும் அதற்கு முன்னதாகவும் சித்த மருந்துகளும் ஆயுர்வேத மருந்துகளும் மற்ற நாட்டு வைத்திய முறைகளும் தான் மக்களை ஆரோக்கியமாகவும் நோயில்லாதவர்களாகவும் வலுவானவர்களாகவும் ஆக்கிக் கொண்டிருந்தது. அதுபோன்ற ஒரு மருந்து குளிகையைத்தான் சித்தர்கள் சுடுகாடு மீட்டான் குளிகை என்று சொல்லி தந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட மருந்துகளால் மனித உயிர்கள் விஷத்திலிருந்தும் விஷக்கடியிலிருந்தும் காப்பாற்றப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? பார்த்து வரலாமா? காணப்பா காலகடி எங்கே போச்சு, காசினியில் விஷமிஞ்சி சாவாரில்லை. விஷக்கடியினால உயிர் போறதெல்லாம் எங்க போச்சு? இந்த உலகத்தில் விஷத்தால யாரும் இறப்பது கிடையாதுங்கிறதுக்கு பல மருந்துகள் இருந்தாலும் சிறப்பானது ஒரு மருந்தாக, வீரியமிக்க மருந்தாக இன்னொரு குளிகையை சொல்லித்தர்றேன். இதை விட சிறந்த மருந்து இங்கே இருக்க முடியாது. அதுதான் சுடுகாடு மீட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றத பற்றியும் சொல்லித்தரார். நாவிரசம். நாவிரசம்னா ஊமத்த இலையோட சாறு. காயம்னா பெருங்காயம்தான். கோஷ்டம். வாழை வித்து. வாழை வித்துன்னா நேர்வாழை வித்து, அழிஞ்சில் வித்து, இதெல்லாம் வாங்கிட்டு, அதாவது ஊமத்த இலை சாறு, பெருங்காயம், கோஷ்டம், நேர்வாழங்கொட்டை, அழிஞ்சில் கொட்டை, இதையெல்லாம் வாங்கி எடுத்துட்டு அடுத்ததா நீயாய் பேய்ப்பீர்கொடு காஞ்சிரையின் வித்தும் நிறைசமனாய் தேசிக்காய் சாறு விட்டு. பேய்ப்பீர்க்கன் விதையும் காஞ்சிரை விதை. காஞ்சிரை விதைனா எட்டிக்காயோட விதை. மேலே சொன்ன 5 பொருட்களோட, அதாவது ஊமத்த இலை, பெருங்காயம், கோஷ்டம், நேர்வாழங்கொட்டை, அழிஞ்சில் கொட்டை, பேய்ப்பீர்க்கன் விதை, காஞ்சிரை விதை, இதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக 7 பொருட்களையும் சேர்த்து மொத்த எடையில் உதாரணத்துக்கு சுமாராக ஒரு 100 கிராம் இருந்தால் அதே அளவு 100 கிராம் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்து சிறு சிறு உருண்டையாக உருட்டி நிழலில் காய வச்சுட்டு பத்திரப்படுத்திக்கணும்னு சொல்கிறார். ஏதாவது விஷப்பூச்சிகளால் கடிபட்டு விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது மேலே சொன்ன பொருட்களை எல்லாம் சேர்த்து அரைச்சி உருண்டையாக உருட்டி காய வச்ச உருண்டையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இளக்கிட்டு, அதாவது கரைச்சிட்டு எடுத்து கண்களை மூடிக்க சொல்லி கண்கள் மேலே தட்டையாக அப்பி வைக்கணும்னோ, அப்படி கண்ணு மேலே இந்த மருந்தை வைக்கிற கொஞ்ச நேரத்துல எல்லாம் விஷம் இறங்கி ஓடியே போகும்னோ, இந்த விவரத்தையும் பக்குவத்தையும் மறைக்காம உறுதியாகவே சொல்லியிருக்கேன்னு
சித்தர் பெருமகனார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்திலேயும் விஷமுறிவுக்கு சித்த வைத்திய பக்குவத்தில் பல மருந்துகள் இருந்தாலும் அதில் இந்த சுடுகாடு மீட்டான் குளிகையும் ஒன்றா இருக்கலாம். சித்த வைத்திய பெருமக்கள் இந்த மருந்தையும் குளிகையையும் உபயோகிக்கிறத பார்க்குற போது சுடுகாடு மீட்டான் குளிகையோட சிறப்பையும் அந்த மருந்தோட வீரியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சுடுகாடு மீட்டான் குளிகை பக்குவத்தை பாடலில் இருந்தபடியே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்த பக்குவத்தை சித்த வைத்திய பெருமக்களுக்கு தேவையான எப்போதும் வைத்திருக்கக்கூடிய குளிகை என்பதோடு இதை மற்றவர்கள் செய்து பார்த்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கானதல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்த வைத்திய சூக்ஷ்மம் என்பதும் ஒன்று இருக்கிறது. அது உண்மைதானே? அதுதான் நோய் தீர்க்கும் கருவியாகவும் காரணியாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க சித்தர்கள், வாழ்க சித்த மருத்துவம். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கூட நல்ல விஷயம்தானே.